விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 2/4/2026 வியாழக்கிழமை காலை 7:42 மணி வரை பௌர்ணமி திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை பிரதமை திதியும், மாலை 5:38 மணி வரை அஸ்தம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய நாளின் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சூரியன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், பூஜை ஆராதனை முறைகள் செய்வதற்கு உகந்த நாள். வியாழக்கிழமை என்ற முறையில் குரு வழிபாடு, குரு ராகவேந்திரர் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக 6ஆம் பாவகம் அதிகமாக சுப கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிற சூழல்ல, சுப கிரக தொடர்புன்னு நம்ம பார்க்கும் பொழுது குரு, சுக்கிரன் போன்ற கிரக தொடர்புகள், தனித்த புதன், ஒளி பொருந்திய சந்திரன் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிற சூழல்ல அந்த பாவகம் வலிமை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக 6ஆம் பாவகத்தினுடைய முக்கியமான அமைப்புன்னு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று மனிதனுக்கு மிக முக்கியமானது, ப்ரொஃபஷனல் ஜாப், வேலை விஷயங்கள். சுபக்கிரக தொடர்புகளோடு இருக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் மதிப்பு மிகுந்த உத்தியோகத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற நபர்களாக சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, நெடுநாளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் சங்கடங்களின்றி நிறைவான முறையில் பூர்த்தியாவதற்கான கிரக வலிமையோடு மேசத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. குறிப்பாக நினைத்த காரியங்கள் அனைத்திலும் முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் மேம்பட்டதொரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாள் என்று இன்றைய நாளை நாம் சொல்லலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காத பழைய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். குறிப்பாக சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் மிக மேம்பட்ட நிலையில் வலிமையான முறையில் இருக்கிறது. நீங்களே எதிர்பாராத சில உயர் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அபாரமாக இருப்பதும், ராசிநாதன் குருவின் தொடர்போடு இருப்பதும், ராசியில் சுக்கிரன் மிக சிறப்பாக தனித்த நிலையில் சஞ்சரிப்பதுமான சூழல்ல எல்லோரிடமும் அனுசரித்து போவது, கலை நயத்தோடு செயல்படுவது, கோபதாப பிடிவாத குணங்கள் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் காணப்படுகின்ற இனிமைகள் நிறைந்த தினமாக மேசத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளோடு கூடுதலாக பாசம் செலுத்துவீர்கள். சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். மன அமைதி பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு பின்பு விலகும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை மேம்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் செய்கிற அன்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல்கள் உண்டாகலாம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை டென்ஷன்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். கவனமாக இருங்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழல் உண்டு. அரசியல்வாதிகள், கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாக சிறப்புகளோடு கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும்,
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசியினருக்கான இன்றைய தினத்திற்கான கிரக சூழல்கள், கிரக சஞ்சார அமைப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? விரும்பிய காரியங்கள் அனைத்தையுமே விரும்பியபடி மேற்கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக புதன் மற்றும் கூடுதலாக குரு, வளர்பெரி சந்திரன், ராசிநாதன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் நல்லதொரு சந்தோஷமான மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு தடையில்லாமல் முழுமையான வெற்றி கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மூத்த சகோதர உறவுகளோடு மிகவும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பழகுவது நல்லது. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது. ஒரு காரியத்தை எடுத்தால் அது முடியும் வரை கடுமையாக உழைத்து அதில் வெற்றி காணுகிற அமைப்பும் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். காரிய வெற்றி உண்டு. விரோதிகளும் நண்பர்களாக மாறுவதற்கான தன்மைகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடன் விவகாரங்கள் எச்சரிக்கை தேவை. செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நீண்ட நெடுநாளைய போட்டிகள் விலகும். குறிப்பாக மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையான சூழல்கள் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு. உறவுகள், நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உருவாகும். அவர்களின் ஆதரவும் அனுகூலமும் நல்லவிதமான முறையில் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாவார்கள். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கலைத்துறை என்பர்கள் சீரான முன்னேற்றம் பெறுவீர்கள். குறிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் நல்லவிதமான முறையில் அனுகூலத்தை கொடுக்கும். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட மேம்பட்ட நிலையில் இருக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு நினைத்தது நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அமைதியாக செயலாற்றுவது அனுகூலத்தை தரும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு திறமை வெளிப்படும். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரம் எப்படிப்பட்டதான ஒரு சூழலில் இருக்கிறது? அபாரமாக இருக்கிறார். குருவின் தொடர்போடு இருக்கிறார். ராசியிலும் குரு அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக ராசிக்கு 11ஆம் இடத்துல யோகரான சுக்கிரன் அமர்ந்து அதிர்ஷ்ட பாவகத்தை பார்க்கிறார். இது போன்றதொரு கிரக சூழல்கள் கடந்த 2-3 தினங்களாக மிதுன லக்ன அன்பர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷம் நீடிக்கும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். குறிப்பாக வரவேண்டிய தனவரவுகள் முழுமையாக கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கும். எல்லோராலும் புகழ் பெறுகிற, பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். திடீர் கவலை, மனசங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது அதிக கவனம் தேவை. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் செலவுகள் ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்கிற அன்பர்கள் சிறப்பானதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் அனுகூலமாக கிடைக்கும். கூடுமானவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். பணியிடங்களில் சக ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். குடும்ப உறவுகள் பற்றிய கவலைகள் விலகும். வாழ்க்கை துறையின் ஆதரவும் அனுகூலமும் உண்டு. உறவுகள் வருகையால் வீட்டில் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம், ஐடி, ட்ரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஆதாயகரமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சற்று கூடுதல் அலைச்சல்களை கொடுக்கும். எதிர்பாராத செலவும் உண்டாகலாம். கவனம் தேவை. முயற்சிகள் முழுமையான பலனை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைச்சல்கள் தவிர்க்கப்பட வேண்டிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. கலந்த காலத்தை விட கூடுதல் மேன்மைகளை பெறக்கூடிய தன்மைகளும் உண்டு. புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்வது நலம் பயக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக உயர்வான நிலையில் பூர்த்தியாகின்ற நாளாக, மிதுனத்திற்கு தடைகள் விலகுகிற, தன்னம்பிக்கை மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற நாளாகவும்,
புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வல்லமைகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. கனிவான, பொறுமையான, நிதானமான பேச்சுக்களின் மூலமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையோடு கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது, ராசியினுடைய 12ஆம் இடம் குருவின் தொடர்போடு இருக்கிறதால் சுப செலவுகள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமைவது, கூடுதலாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தருவது, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் நிறைந்த நாளாக, ராசிநாதனுடைய வலிமையின் காரணமாக எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் முடித்து புகழ் பெறுகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையற்ற மனசஞ்சலங்கள் விலகும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பண தேவைகளை உங்களுக்கு கூடுதலாக உருவாகும். அனாவசிய செலவுகளை நீங்கள் தவிர்ப்பதே சிறப்பு. குறிப்பாக வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சிகரமான தகவல்களாக வரும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இருந்து வந்த வீண் இடையூறுகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் உருவாகும். சக ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த தினமாக, அனைத்திலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகின்ற நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொதுவாக கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குடும்ப உறவுகளினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சில சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிலும் உற்சாகத்தை கொடுக்க போகிறது. வீண் மன சஞ்சலங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. குறிப்பாக இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். மேன்மைகள் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதான் அமைப்பில் இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மேன்மைகளும் உயர்வும் நிறைந்த தினமாக, ஒரு அற்புதமான கிரக சூழல்கள் கொண்ட தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நெடுநாள எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற நிம்மதியான அணுகுமுறைகளும் மனத்துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் உருவாகும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அஷ்டம சனி ஏதாவது ஒரு மனசங்கடங்களை உருவாக்கலாம். அதனால் தொழில்துறையினர் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சுக்கிரன் சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உருவாகும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடை நீங்கி நடக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல்கள் உருவாகும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் அதிர்ஷ்டமும் மேம்பட்டதொரு ஆதாயமும் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான அமைப்புகளில் சற்று கடினமான அனுபவங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். சக ஊழியர்களோடு அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் தலைதூக்கும். அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிக்க இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமை உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இனிப்பான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு மேம்படுகிற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? ராசிநாதன் மறைந்திருக்கிறார், ஆனாலும் குருவின் தொடர்போடு இருக்கிறார். ராசியில லாபாதிபதி சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறார். 8ல் சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயண வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். அனைவரோடும் நல்ல முறையில் பொறுமையாக பழகி அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறையொன்றும் இல்லாத நாளாக மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தேவையற்ற உபயோகமில்லாத எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் கூட தாமதம் உருவாகலாம். எதிர்பாராத பணவரவும் ஒரு சில நண்பர்களுக்கு உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கை அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான சூழலில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத தன்மைகள் இருக்கும். தொழில் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்ப உறவுகளிடம் இருந்த மனசங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ சூழலும் உருவாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளிடம் பேசும் பொழுது நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். பணவரவு தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல் பலன்கள் நடக்கின்ற காலகட்டமாக, மன சங்கடங்கள் நீங்குகிற காலகட்டமாக இன்றைய நாள் இருக்கும். கலைத்துறை என்பர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற தொழில் அமைப்புகள் நடத்துறவங்க கூடுதல் உஷாராக இருப்பது சிறப்பு. மாணவர்களுக்கு சக மாணவர்களால் அனுகூலம் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள்ல ஆதாயமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக, கன்னிக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கிய மேன்மை நிறைந்த தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அமைப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையிலும் எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. நீண்ட நெடுநாளைய சங்கடங்கள் எல்லாம் விலகுகிற சூழல். ராசிநாதன் ராசியை பார்ப்பது, கூடுதலாக 10 சந்திரன், புதன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் வழக்கத்தை போல் இன்றைய நாளிலும் சிறப்பாக சஞ்சரிப்பது. உங்களுடைய செயலில் கூடுதல் கவனமாக இருப்பீர்கள். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். குறிப்பாக நினைத்தது நடக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நடக்கும். சுபகாரிய விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் முழுமையாக விலகும். ராசியை பார்க்கும் குரு தன்னம்பிக்கையை கூடுதலாக கொடுப்பார். அதனால் நன்மையும் அதிர்ஷ்டமும் உருவாகும். நண்பர்கள் பல விதங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். குறிப்பாக மனச்சங்கடங்கள் விலகும். மன தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அனைத்து விதமான வெற்றிகரமான சூழலையும் கொடுக்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் இருந்து வந்த நீண்ட நெடுநாளைய இடையூறுகள் நீங்கும். அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திருப்திகரமான சூழலை உணர்வீர்கள். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உருவாகும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கைவிட்டு போன சில பொருள்கள் திரும்ப கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் சாதகமான உயர்வான நல்லதொரு பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக, துலாத்திற்கு இன்பம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல் மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பது பூர்த்தியாகின்ற நாளாகவும்,
விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, நினைத்தது அனைத்தும் தடை நீங்கி சிறப்பாக நடக்கின்ற நாளாகவும் நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். குரு, சந்திரன், கூடுதலாக சுக்கிரன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்கும். ராசிநாதன் அபாரமான முறையில் சஞ்சரிக்கிறார். நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து அனைவராலும் மதிக்கப்படுகிற நாளாகவும் பொருளாதார மேன்மைகள் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஐடி, வங்கி பணி, ஆசிரியர் பணி, உத்தியோக அமைப்புகள் சிறப்பான முறையில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷம் மேம்படும். இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் கவனிக்கப்படும். குறிப்பாக எதிர்பாராத திருப்பங்களின் மூலமாக உற்சாகம் மேம்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். வருகின்ற சிக்கல்கள் எல்லாவற்றையும் திறமையாக சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் அனைத்தும் திட்டமிட்டபடியே மேம்பட்ட சூழலில் நடக்கும். பொதுவாக தனவரவுகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உருவாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தொழில்துறையினருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள தொகை நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் மேம்படும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் கூடுதலாக கிடைக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் எதிர்பாராத உதவிகள் உண்டு. குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்மணிகளுக்கு திறமையாக எந்த ஒரு பிரச்சனையிலும் சமாளித்து சாதகமான முடிவை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருது போன்ற நிகழ்வுகளில் கௌரவிக்கப்படுவீர்கள். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கு சங்கடங்கள் விலகும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் நல்லதொரு சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வருகிற நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? விரும்பியது அனைத்தும் மிக மேம்பட்ட சூழலில் கிடைக்கப்பெறுகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக ராசியை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை, வீரியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அட்டமாதிபதி சந்திரன் ஒளி பொருந்திய சூழலில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் தங்கு தடையின்றி சிறப்பாக நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய மேம்பட்ட பேச்சாற்றலின் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடித்து வெற்றி காணிருக்கிறீர்கள். குறிப்பாக நீண்ட ஆலோசனைக்கு பிறகே நினைத்தது நடக்கும். எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உருவாகும். தடையேற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதியும் அதிக நன்மையும் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்துல சாதகமான தன்மைகள் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு பணி இடங்களில் கிடைக்கும். நீண்ட நாள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகலாம். திட்டமிட்டு செயலாற்றுவது முழுமையான வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளால் நன்மைகரமான சூழல்களும் ஏற்படும். இன்றைய தினம் பெண்மணிகளுக்கு கூடுதல் அலைச்சலையும் செலவையும் கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் நல்லதொரு சாதகமான முழுமையான பலன்கள் நடக்கின்ற நாளாக தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு அனுகூலம் உள்ள தினமாகவும், பூராட நட்சத்திர என்பர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மகிழ்ச்சி நிறைந்ததான தன்மையை கொடுக்க போகிறது. மாற்றத்தை உணர இருக்கிறீர்கள்.
சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார். 7 சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறார். குடும்ப பாவகம் குருவின் பார்வையால் வலிமை பெற்றிருக்கிறது. குறைகள் ஒன்றும் இல்லாத நிறைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இயல்பான முறையில் எல்லோரோடும் பழகுவீர்கள். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்களின் காரணமாக பணவரவு நிம்மதியாக இருக்கும். வரவேண்டிய தனவரவில் எவ்வித தடைகளும் இருக்காது. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி கொள்வீர்கள். மனோதைரியம் மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவாக செய்து அதிக நன்மை பெறுவதன் மூலமாக அனைத்து இடங்களிலும் புகழ் சேரும். போட்டி பந்தயங்களில் நீங்கள் நினைத்ததை சாதித்த வெற்றி காணுகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் சற்று கவனத்தோடும் இருப்பது நல்லது. வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பேசுவது சிறப்பு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது உற்சாகத்தை கொடுக்கும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போன்ற நிகழ்வுகளில் ஆதாயம் உண்டு. உறவுகளோடு பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும். கலைத்துறை என்பர்கள் தங்குதடையின்றி புதிய அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைவாக கிடைக்கும். நன்மைகள் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பெரிய அளவில் குறைகள் எதுவும் சொல்ல இயலாத வண்ணம் மேம்பட்டதான சிறப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. ராசியில் புதன், ராசியை குரு பார்ப்பது, சுக்கிரன் வலுப்பெற்றிருப்பது மகிழ்ச்சிகரமான அனுபவங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கூடுதலாக்கி கொடுக்கும். நிதானமாகவும் பொறுமையாகவும் செயலாற்றி முழுமையான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். செவ்வாயினுடைய சஞ்சாரம் தைரிய வீரியத்தை கொடுக்கும். பொருளாதார நிலை மேலோங்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உருவாகும். செய்தொழில் வர்த்தகம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் முழுமையாக கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு தாராளமாக கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. குழந்தைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடுவது கூடுமானவரை ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகளை கொடுக்கும். உஷாராக இருங்கள். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதொரு பலன்களை பெண்மணிகளுக்கு கொடுக்க போகிறது. அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். விலகி இருப்பது நல்லது. மனதளவில் உற்சாகம் தோன்றும். தேவையான உதவிகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். குறிப்பாக புகழ் பாராட்டு இன்றைய நாளில் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உள்ள தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாற்றத்தை தர இருக்கிறது. சுக்கிரன், செவ்வாய் மற்றும் கூடுதலாக குரு, சந்திரன் போன்ற கிரகங்கள் உயர்வான சூழலில் உறுதியான முறையில் சஞ்சரிக்கிறார்கள். மனசங்கடங்கள் நீங்கும். மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள்.
நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நல்லவிதமான முறையில் எதிர்கொண்டு அதை சிக்கல்களை தீர்த்து எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். நியாயமும் நேர்மையும் உறுதியான முறையில் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய சூழலில் உறுதியாக இருந்து வெற்றி காண்பீர்கள். திடீர் கோபம் ஏற்படும். தேவையற்ற சங்கடங்கள் உருவாகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த மனவேதனைகள் நீங்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக கவலைகள் உருவாகும். கவனமாக இருங்கள். எல்லாவிதமான விஷயங்களிலும் அதிகமான முயற்சிக்கு பிறகே அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் மேலதிகாரிகளை விட்டுக் கொடுத்து போவது நல்லது. தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நெருங்கிய உறவு முறைகளில் விட்டு கொடுத்து போவதே சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி விலகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும். எதிலும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு மிகுந்த உற்சாகம் உருவாகும். அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் மேம்பட்டதொரு நல்ல பலனை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. நீண்ட நெடுநாள எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிம்மதியாக பூர்த்தியாகின்ற நாளாக மீனத்திற்கு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.